சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்து ஒரு பேசல்ல நம்ம ரோகிணி இருந்துட்டு போயிட்டு சிந்தாமணியை பார்க்குறாங்க. எதுக்காண்டி இப்படிலாம் பண்ணீங்க? இது எல்லாமே உன்னுடைய நல்லதுக்காக தான். உன்னை வீட்டை விட்டு துரத்துனவங்க இப்போ ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் இருக்காங்க. இதுதான் உனக்கு சரியான டைமிங்கு. மனோஜ் எங்கே இருக்காரு, எப்படி இருக்காருன்னு பார்த்து அவரை உன்னோட வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் மனோஜ் கூட நீ சேர்ந்தால் மட்டும்தான் உன்னை யாராலையுமே பிரிக்கவே முடியாது. டிவோர்ஸ் கேஸும் மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி வந்து ரோகனுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சிட்ருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷ்க்கு ஃபோன் பண்ணி மனோஜ் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவர் இங்கே தான் இருக்காரு, ஷோரூமில் தான் தங்கிட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி விஷயத்த வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததே வந்து பார்த்திங்கன்னா ரோகிணி இருந்துட்டு நேராக போயிட்டு மனோஜை வந்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்துக்காக இப்படியெல்லாம் நடக்கணும், கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆமாம், நீ எப்படி இருக்க மனோஜ்? ஏன் நீ ஷோரூமில் வந்து தங்கிட்டு இருக்க? ஏன் எங்கள் வீட்டுக்கு நீ வரக்கூடாதா? நீ தானே அதுக்கு ரெண்ட் கொடுக்குற அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் நான் எப்படி அங்கே வர முடியும்? ஏன் மனோஜ், நீ என்னுடைய ஹஸ்பண்ட் தானே? நான் உன்னை அப்படி தான் மனோஜ் பார்த்துட்ருக்கேன். அப்படி மட்டும் இல்லை, உன் நினப்பாவே நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன் மனோஜ். இப்போ கூடவா நீ என்னை தேடி என் வீட்டுக்கு வரக்கூடாது? உங்கள் அம்மாவே உன் கூட இருக்கிறவங்களே உன்னை விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு ஸ்ருதியோட அம்மா வீட்டில் போயிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. உன்னை பற்றி அவங்க கொஞ்சம் கூட கவலைப்படல. ஆனால் நான் விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே உன்னை தேடி வந்திருக்கேன். வா மனோஜ் போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதோட இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.